திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் எப்போ சார் வரும், எப்போ நான் தியேட்டர் போய் சிரிக்க போகிறேன் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் சுந்தர் சி அண்ட் வடிவேலு. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் ஏராளமான திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த திரைப்படம்லாம் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப யதார்த்தமான காமெடி இருந்திருக்கு. நம்ம எல்லாரும் ஜாலியாக பார்த்து சிரிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏசி சண்முகம், பென்ஸ் மீடியா மற்றும் அவினி சினிமேக்ஸ் குஷ்பு இவங்க இருவரும் சேர்ந்து தயாரித்த கேங்கர்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்தை பத்தி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன காட்சியெல்லாம் சுந்தர் சி படத்துல பார்த்து வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னமோ அந்த காட்சியெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே திரைப்படத்தில் வச்ச மாதிரியான ஒரு ஃபீலை தருது. இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே பார்க்குறப்போ இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டைப்பான கமர்ஷியல் படங்கள் பல நாட்கள் ஆச்சு. ஏன்னா இப்பெல்லாம் ஒரு படம் பார்க்கும்போதே சார் இந்த படத்தில் இந்த மாதிரி கதை இருக்குமா, இந்த படத்தில் அந்த எமோஷன் இருக்குமா, ச்சே அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த விஷயத்தை எப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படியெல்லாம் இப்போ படம் பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு கமர்ஷியல் அப்படிங்கிறது மக்களுக்கு மறுபடியும் ஒரு புதிதாக இருக்கும், அதே சமயத்தில் ஒரு எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த கேங்கர்ஸ் அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டைட்டில் கேங்ஸ்டர் தானே, அது என்ன கேங்கர்ஸ் அப்படின்னா அந்த டைட்டிலையும் வைகை புயல் வடிவேலு தான் வச்சிருக்காரு. அதை அந்த ட்ரெய்லரில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதுதான் எல்லாரும் கேங்ஸ்டர்ஸ் வச்சுட்டாங்களே, நம்ம கேங்கர்ஸும் வைப்போம் அப்படின்னார்ல, அதே டைட்டிலாக வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்லாம் யார் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி, கேத்ரின் தெரேசா, அதுக்கப்புறம் வாணி வாணி போஜன், அப்புறம் வடிவேலு சார், அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், பக்ஸு, இப்படி ஒரு சந்தான பாரதி அவர்கள், இப்படி ஒரு நடிகர் பட்டாளம் இந்த படத்தில் இருக்கு. அதிகமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இல்லைனாலும் இந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே வச்சு இந்த கதையை நவுத்திருக்கிறாங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இல்லை, எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு சீன் திடீர்னு ஒரு ஸ்கூலை காமிச்சாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு மிஸ்ட்ரி நடக்குது. அந்த மிஸ்ட்ரி நடக்கும்போது ஓ படத்துடைய கதை இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அங்கே கதை ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் அந்த படத்தில் அடுத்து இன்னொரு சீன் வருது, சுந்தர் சி என்ட்ரி ஆகிறார், படத்துடைய கதை இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அங்கேயும் கதை ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் சுந்தர் சி வந்ததுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. இந்த இடத்துல இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. அந்த மர்டர் மிஸ்ட்ரி, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்குள்ள நடக்கிற கலாட்டெல்லாம் என்ன, அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த மர்மம் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒருவேளை இதான் கதையாக இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இல்லை டக்குன்னு போட்டு அமைக்கி அது கதை இல்லை, இன்ட்ரோல் பிளாக் வேற அப்படின்ட்டாங்க. ஸோ இன்ட்ரோல் பிளாக்ல வரும்போது பார்த்தோன்னா வழக்கம் போல நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பேன் இண்டியா படம் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா படத்துலையுமே தமிழ் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து ஒரு மலையாளத்துலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட், தெலுங்குலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட், இப்படி வராங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இந்த மலையாள ஆர்டிஸ்ட் இருக்காரு. நிறைய படத்தில் அவர் வந்திருக்காரு. இவர் ஒரு படத்தில் ஆஹா எந்த பரோட்டயம் பேஃப் கரையும் ஓ அடிப்போலி அப்படின்னு. இந்த டயலாகை கேட்டோன்னே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக வர்றார். அவர் எப்போ வருவார் நானே பார்த்துருந்தேன். ஏன்னா ட்ரெய்லரில் அவர் தான் வடிவேல் சார்ட்ட ஒரு டயலாக் ஒன்று கொடுப்பார். இந்த டயலாக் எப்போ வரும், அந்த காமெடி எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்தேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட்டான கதை இருக்கணும் இல்லையா, அந்த கதையை சுந்தர் சி அழகாக ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நரேட் பண்ணுறார். அந்த ஃப்ளாஷ்பேக்காக நரேட் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே எல்லா கேரக்டர்ஸும் கதையை கேட்டுட்டு ஓன்னு அழுதுட்டு இருப்பாங்க. சுந்தர் சி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. என்ன சுந்தர் சி அழவே இல்லை அப்படின்னு வடிவேல் சார்ல, ஏன்பா இந்த கதையை கேட்ட எங்களுக்கே அழகு வருது, உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே அப்படின்னு. ஆனால் இதை கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஹிலேரியஸாக இருந்தது. இந்த படத்தில் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வடிவேல் சாரோட ரீஎன்ட்ரி, அதாவது என்னன்னா இப்போ காமெடியான படங்கள், காமெடியன்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம், காமெடி ட்ராக் உள்ளது, அப்படிப்பட்ட படங்கள்லாம் நிறைய வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த படத்துல மறுபடியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கக்கூடியது வைகை புயல் வடிவேல். வைகை புயல் வடிவேலு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அந்த காமெடியை தான் இன்னைக்கு எல்லா மீம் கிரியேட்டர்ஸும் தாரக மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் போட்டுருக்காங்க. அது பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட வைகை புயல் வடிவேலு திருப்பி அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய காமெடியை எடுத்து தூசி தட்டி திருப்பி நமக்காக புதிய வடிவில் கொடுத்துருக்காரு. இந்த புதிய வடிவில் கொடுத்த காமெடி எல்லா இடத்துலையுமே ரசிக்கும்படியாக இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய வாய்ஸ் சிங்க் டப்பிங்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் சொல்லுவார், இந்த டைலாக் நான் டப்பிங்கில் தான் போட்டேன், அதை நான் ஒரு ரெண்டு இடத்துல அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே இந்த டைலாக் டப்பிங்கில் தான் வந்திருக்கு, இது டேக்கில் இல்லை அப்படின்னு. ஸோ இதே மாதிரி இந்த படத்தில் டயலாக் வடிவேல் சாரோட டயலாக் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அங்கங்கே சில பஞ்ச் டயலாக்கு, ஐயோ ஒரு சேசி மிஷின் ஏன்னு தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறதும் அடித்தது இல்லை.
என்னை அடித்தது நீயா அப்படின்னு கேட்கும்போது அடித்தது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டயலாக் பேசுகிறார். அது பயங்கரமாக ரசிக்கும்படி இருக்குது. டயலாகோட எண்டும் தியேட்டரில் இருக்க அத்தனை பேரையும் கிளாப் அடிக்க வச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை அங்கங்கே வந்து அப்படி ஜாலியாக வந்துட்டு போகிறதுங்கிற மாதிரி இல்லாமல் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்காரு வைகை புயல் வடிவேல். ஸோ வைகை புயல் வடிவேலு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அண்ட் சுந்தர் சி, நான் கூட நினச்சேன் அந்த கதையை சொல்லும்போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலன்னு. ஏன் சுந்தர் சி எப்பவுமே நடிக்கும்போது எந்த எக்ஸ்பிரஷனுமே காமிக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் பாண்டுக்கு அப்புறம் நான் நடிகர் சுந்தர் சியை தான் பார்க்குறேன். ஜேம்ஸ் பாண்ட் வந்து, சார் அந்த பாம்பை உடனடியாக டிஸ்கனெக்ட் பண்ணோம், ஓகே சார் நாளைக்கு அந்த மிஷனில் நீங்கள் போகிறீங்க, ஓகே, அவள் தான் எக்ஸ்பிரஷன். அதே எக்ஸ்பிரஷன் தான் சுந்தர் சிக்கும். நீங்கள் என்னதான் கதையில் என்ன சொன்னாலும் சரி, அங்கே அரண்மனையில் வந்து நீங்கள் பேய் வருதுன்னு சொன்னாலும் சரி, இந்த பக்கம் உங்களை துரத்திட்டு நாய் வருதுன்னு சொன்னாலும் சரி, சுந்தர் சி சாருக்கு ஒரே எக்ஸ்பிரஷன் தான். அது எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரில. அவர் டேரக்டராக இருக்கிறதுனால இது போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறத அவரே முடிவு பண்ணிடுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவும் ரசிக்கத்தக்கவாறு இருந்தது படத்தில். ஒரு எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன, ஏன் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படிங்கிற ரீசனை கிளைமேக்ஸில் வடிவேல் ரிவீல் பண்ணுறதும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட்டு சீன் நடக்கும்போது பாட்டு போடுறது அப்படிங்கிறது. அது சமீபத்தில் தான் குட் பேட் அக்லியில் அந்த ராஜா சார் பாட்டை போட்டு ஏகப்பட்ட சர்ச்சை வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபைட்டு நடக்கும்போது பாரில் ஒரு கானா பாட்டு அப்படின்னு கை காட்டினா அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாட்டை நிறுத்தலான்னு போகிறாங்க, இல்லை ஃபைட்டு பாட்டு அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, கிட்டத்தட்ட ஊமை வழிகள் படத்தில் வந்து ஒரு நடு ரோட்டில் அருண் பாண்டியன் ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவார் நைட் டைமில். அப்போ அந்த தெருவில் அந்த கொஞ்சம் அந்த கானா பாட்டு பாடுறாங்க இருக்கும் போது ஒரு 4 நாள் அப்படி தூக்கி போட்டு பாடு அப்படின்னு அப்படி பாட ஆரம்பிச்சோன்னா அந்த ஃபைட் நடக்கும். அங்கே ஆரம்பிச்சது தமிழ் சினிமாவில் பாட்டு வந்து ஒரு பக்கம் பாட ஒரு பக்கம் ஃபைட்டுங்க. அப்புறம் தூள் படத்தில் தரணி சார் பண்ணியிருப்பார், விக்ரமோட ஃபைட் அந்த கிளைமேக்ஸ் வருது. அது மாதிரி இந்த படத்தில் அந்த பாரில் ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க. அந்த பாரில் இருக்கிற ஃபைட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ். அப்புறம் இந்த படத்துடைய கதைப்படி இந்த படத்துடைய கதாநாயகி ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறாங்க. டீச்சராக வேலை செஞ்சாலும் என் பாயிண்ட்டில் நான் கரெக்டாக இருப்பேன்னு சுந்தர் சி சார் அவங்களையும் கிளாமராக தான் காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீச்சர் கிளாமராக எந்த ஸ்கூல்லையுமே பார்த்ததில்லை. ஆனால் இந்த படத்தில் அதுவும் மக்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி அவர் காமிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒரு சாங் சீக்வன்ஸில் வரும்போது திடீர்னு ஒரு டீச்சருங்கிறத தன்னையே மறந்து அவங்க டான்ஸ் ஆடுறது, கிட்டத்தட்ட புஷ்பா படத்தில் வந்து சமந்தா டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து அதே மாதிரியான ஒரு சாங்கும் பண்ணி அந்த சாங்க்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன தோணுதுன்னா, டீச்சர் 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 சொன்னா கேளுங்க, டீச்சர் வேணாம் டீச்சர் அப்படின்னு தோணுது. ஆனால் படத்தில் அது வேணுமே, அந்த படத்தில் அந்த சாங் வேணுமே. அந்த சாங்காக நான் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போய் பிடிச்சி பட்ஜெட் இல்லைப்பா எதுக்கு போகணும், அதான் அவங்க இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களே வச்சு அந்த சாங்கை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து சுந்தர் சி அவருடைய வசனம், என்னன்னா படம் ஒரு கமர்ஷியலாக போயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது திடீர்னு இன்னைக்கு இவங்களை நம்ம பார்த்துக்கிட்டா நாளைக்கு இவங்க நாட்டை பார்த்துப்பாங்க. இந்த டயலாகை கேட்டோன்னே உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி காண்டா கிரிஞ்சா அப்படின்னு இருக்க தோணும். ஆனால் இது வரும் படத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அடுத்து வேற ஒரு சீன் இருக்கு, அதை நம்ம பார்க்கறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால இந்த மாதிரியான டயலாக் எல்லாம் வந்து இந்த படத்தில் அப்பப்போ வரும்போது ஒரு மாதிரி இப்படி படங்குதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கங்கே வரக்கூடிய அந்த காமெடி வந்து நம்மளை காப்பாற்றி அப்படியே கூட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் எப்பவுமே இன்ட்ரோல் பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இன்ட்ரோல் பிளாக்கை இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட், இந்த படத்துக்கு ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் எண்டு டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் ட்விஸ்ட் 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 ட்விஸ்ட். இதுதான் இந்த படத்தில் நான் பார்த்த ஒரே விஷயம். ஏகப்பட்ட ட்விஸ்ட். ஆனால் அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி பண்ணலை, தெரியாத மாதிரி பண்ணியிருக்காரு. அதுதான் சுந்தர் சி அவருடைய டைரக்டோரியல் டச். அண்ட் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய வாணி போஜன், ஃப்ளாஷ்பேக் சீனில் மட்டுமே வரக்கூடிய வாணி போஜன் ஒரு பாட்டுக்கு வந்தாலும் நம்ம எல்லார் மனதையும் வந்து கொள்ளை கொண்டு போய் விடுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் ரொம்ப அருமையாக அந்த ஒரே சாங்கில் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரு ஃபேக்டரியில் ஒரு சண்டை காட்சி. இந்த ஃபேக்டரியில் ஒரு சண்டை காட்சி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய படங்களை பார்த்து அந்த படத்துலலாம் எதெல்லாம் வெற்றியாக இருந்ததோ அந்த முக்கியமான சீனெல்லாம் அந்த ஒரே இடத்துல வந்த மாதிரி இந்த படத்தில் அந்த ஒரு ஃபேக்டரியில் ஒரு சண்டை காட்சி. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய அந்த கதகளி ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி கெட்டப்லாம் போட்டு ஒரு ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீனும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எங்கெங்கெல்லாம் சுந்தர் சி வந்து போய் அந்த வில்லன்களை அடிக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து வடிவேல் அதே சேம் கெட்டப்ல இருந்து அந்த இடத்துல ஒரு மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இதுவும் பழைய படங்கள்
காலகட்டங்களை ஞாபகப்படுத்துது. ஆனா புதுசா இருக்கு. ஏன்னா ஷூட்டிங் இப்பதான் ரீசெண்டா பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படம் புதுசா இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த படத்துல ஒரு ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு நிறைய ஒரு மாதிரி ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. அந்த அந்த ஒருவேளை அந்த கதையில அவங்களை ஏதாவது திருத்துற மாதிரி இருக்குமா, மாணவர்களை திருத்துறதுக்காக சுந்தர் சி போராடுவாரா அப்படின்னு நினைக்கும் போது கதை அங்க இல்லை, வேற பக்கம் இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் மாருதி வேன் ஓட்டிட்டு போறான். அதுவும் மாருதி வேன் ஓட்டிட்டு போகும்போது கூட டீச்சரே ஏறி உட்கார்ந்து போறாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஸ்கூல் கதையா, மாணவர்களுக்கான கதையா, இல்ல மாணவன் மாருதி வேன் ஓட்டுறது சரியா? ஏன்னா லைசன்ஸ் கிடையாது. 17 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு, 16 வயசு இருக்கும். அந்த பையன் எப்படி மாருதி வேன் ஓட்டு போறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல லாஜிக்கு என்ன சார் லாஜிக் இது புரியலையே அப்படின்னா, லாஜிக்லாம் இல்லை, சும்மா ஜாலி தான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கதைக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வடிவேல் சாரோட டயலாக் அங்கங்க, அதாவது என்னன்னா அனகொண்டா எடுத்து அண்டரையில விட்டிய மாதிரி இருக்கடா அப்படிங்கிறதும், டேபிள் ஃபேன் மாதிரியே திரும்புறானே அப்படின்னு இருக்கிறதும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா வந்து அந்த வில்லனை பார்க்கும்போது, அதுவும் அந்த கெட்டப், அதாவது அந்த வில்லனை பார்க்குற ஒரு ஓல்டு கெட்டப் ஒன்று வடிவேல் போடுறார். அந்த இடத்துல இருந்து படம் சூடு பிடிக்குதுன்னா அங்கதான் ஒரு காமெடி ரயட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வில்லனை பார்க்கும்போது டக்குனடி பார்த்தோன்னே முகமெல்லாம் ஓல்டா இருக்கு, கை ரொம்ப யங்கா இருக்கு, கழுத்துக்கு கீழே யோகா பண்ற சார் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து படம் சூப்பரா இருக்கு. ஆனா அதே சமயத்துல வடிவேலும் சுந்தர் சி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது போய் அந்த வில்லன் வீட்டுக்குள்ள பூந்து அந்த சாவி எடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு காட்சியை படமாக்கின விதம் நமக்கு வந்து வின்னர் அப்படிங்கிற ஒரு படத்தை ஞாபகப்படுத்துது. ஆனா அதே மாதிரி இந்த படத்துல அருமையா சொல்ற விஷயம் என்னன்னா, நீ உள்ள போனோன்னே அங்க இருக்கிற ஆளுங்களை அடிச்சுட்டு தான் பேசணும் அப்படிங்கிறதும், இவர் ஏறி ஜம்ப் பண்ணா உள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருக்கவங்கள போய் இவர் அடிக்க போறதும், அந்த இடத்துல சுந்தர் சி தடுக்கிறதும் இயல்பான ஒரு நகைச்சுவையா இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் அந்த படத்திலே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த வில்லன் கிட்ட போகும்போது, அதுதான் இந்த சுந்தர் சி அவருடைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா பேயை பார்த்தாலும் ஜாலியா இருக்கும், வில்லனை பார்த்தாலும் ஜாலியா இருக்கும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த வில்லனை போய் பார்க்குற அந்த சீன்ல கரெக்டா போய் அந்த சாவி எடுக்கணும் அந்த இடத்துல. எகைன் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்கேயும் ஒரு ராஜா சார் பாடல். என்ன சார் ராஜா சார் பட்டி இவரும் யூஸ் பண்ணிருக்காரா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, வில்லனே சொல்றாரு, அலெக்சா பிளே தோழியிலே ஆட வந்த உடனே பாடணும்னா அதுக்கு வடிவேல் சாரோட கவுண்டர் தான் அல்டிமேட்டா இருந்தது. எப்பா உள்ள யாரோ டெலக்ஸாவாப்பா, அதுவும் சொன்ன உடனே பாடுது அப்படியே மனம் வாய்ஸ் அப்படின்னாரு. அது ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அதே சமயத்துல உள்ள போனோடனே அந்த அலெக்சானா என்ன அப்படின்னு சுந்தர்சிட்ட கேட்கவும், சுந்தர்சி ஒன்னு அது நம்ம என்ன கேட்குறோமோ அந்த விஷயத்த சொல்லுமியா அப்படின்னு ஒன்னு உள்ள போய் அந்த அலெக்சா கிட்ட கீ எங்க அப்படின்னு கேட்கும்போது நீ எங்கேங்கிற பாட்டு ஆரம்பிச்சப்ப தியேட்டர்ல கிளாப்ஸ் பிச்சு உதறது. அந்த நகைச்சுவை பார்க்கறதுக்கு செம்ம சுவாரஸ்யமா இருக்கு. கண்டிப்பா அதை நீங்க வந்து படத்தை விஷுவலா பார்க்கும்போது அதை செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. மேலும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வைகை புயல் வடிவேலு ஏராளமான கெட்டப் போட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு பிடி மாஸ்டரா வர்றது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சோம்னா, திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த போக்கிரி படத்தில் வர வடிவேலை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த கராத்தே யூனிஃபார்ம்லாம் போட்டு வரும்போது, ஆஹா இங்கே அப்படி ஏதாவது ஒரு காமெடி இருக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு கெட்டப்பாக போக அவருடைய ஸ்பெஷல் கெட்டப்பான மலை நல்லா இருக்கே மலை அப்படிங்கிற அந்த கான்ஸ்டபிள் விஷயம் யாராலையும் மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு போலீஸ் கெட்டப்பில் வராரு வடிவேலு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஓல்டு ஒரு பாட்டி வேஷத்தில் வராரு வடிவேலு. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இடத்துல அவருடைய வித்தியாசமான கெட்டப் வந்து மக்களை மீண்டும் அந்த வடிவேலை ஞாபகப்படுத்தி அனைவரையும் சிரிக்க வைக்கிறது. படம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இன்டர்வல்ல 2 குழந்தைங்க ஓடி வந்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குல்ல, செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது நாமெல்லாம் அந்த படத்தை பத்தி எதுவும் பேசவே வேணாம், குழந்தைங்களே டிசைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா குழந்தைங்கலாம் பார்த்தா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு ஜனரஞ்சகமான ஜாலியான ஒரு காமெடி படமா தான் கேங்கர்ஸ் அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க உங்க ஃபேமிலியோட போய் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான படமா தான் இருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல வழக்கம் போல திடீர்னு வேப்பலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சாமி பாடல்கள் அப்படியே வந்து அந்த பூசாரி அந்த பூஜை நடக்கிறது அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அது ஏங்கிறது எனக்கு பல ஆண்டுகளாகவே டவுட்டாகவே இருந்தது. ஏன் சுந்தர் சி அவருடைய படத்தில் இந்த மாதிரி ஒரு சாங் வருது அப்படிங்கிறது அது எனக்கும் தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க.
அரண்மனை படத்தில் வந்தது ஓகே பேய் ஓட்டுறாங்க, இதில் பேயெல்லாம் ஓட்டவே இல்லை. ஆனால் ஏன் அந்த மாதிரி பாட்டு வந்துன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதெல்லாம் சில விஷயம்லாம் இந்த டேரக்டர்ஸ்க்கு சென்டிமெண்ட்டாக ஒன்று அமைதி சார் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, படத்தில் சுந்தர் சியோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர்றது வாணி போஜன். வாணி போஜனுக்கு வீட்டுக்காரு விமல். விமல் கிளைமேக்ஸில் வராரு. ஆனால் விமலுக்கும் இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் விமலுக்கும் இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லைனாலும் விமலுக்கு ஒரு போர்ஷன் போகுது. அவரும் இந்த கதையினால் நன்மை அடைகிறார். உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குல்ல, நீங்கள் படம் பாருங்கள், அந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு தெளிவாயிடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே என்னென்னா, ஒரு தியேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பணத்தை எப்படி வந்து திருடுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸாக இருக்குது. ஓகே, அந்த பணத்தை திருடுற காட்சி அதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு இங்கிலீஷ் படம் ஞாபகம் வருது. திடீர்னு தியேட்டருக்குள்ளே வந்து மேலே ஓட்டை போட்டு பாம்பு வச்சு அந்த செவுருலாம் வெடித்து அது வழியாக தான் பணத்தை கடத்துறாங்க. ஆனால் தியேட்டரில் உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த சவுண்டு கேட்காமே எப்படி உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆஹா, இந்த படத்தில் எப்படி அந்த சவுண்டு கேட்கல அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் படத்தில் என்ன படம் தியேட்டரில் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் நடித்த மத கஜராஜா. இந்த படத்தை தான் தியேட்டரில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகாமே இருக்கே, இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் சீன் வச்சு அதை கிளைமேக்ஸாக வச்சுருவோமா அப்படின்னு சுந்தர் சி எடுத்தாரா? இல்லை, இந்த படத்தை தான் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோமே, மறுபடியும் அந்த படத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி படத்துக்குள்ளேயே படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்காக அந்த படத்தை தியேட்டரில் வச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே ஒரு பெரிய கட் அவுட்லாம் வச்சு பயங்கரமாக கொண்டாடுறாங்க. தியேட்டர் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஒரு ஓப்பனிங் ஷோ, எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாங்க, அந்த திருட்டு நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நகைச்சுவையோடு செஞ்சுருக்கிறாரு. அதுலேயும் நம்ம வைகை புயல் வடிவேலும் பக்ஸ் 2 பேரும் அந்த லேடி கெட்டப்பில் அந்த தியேட்டர் சீனில் கலக்குன்னு கலக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நம்முடைய டெலிஃபோன் ராஜ் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்துருக்கோம். அவர் அந்த தியேட்டரில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான காட்சியில் அந்த படத்தில் வந்து நம்ம எப்படியும் அந்த உள்ளே இருக்கவனை வெளியே வர வைக்கணும்னா, நம்ம எப்படியும் உள்ளே இருக்கவனை வெளியே வர வைக்கணும்னா அவன் ஒய்ஃபோட ஃபோனை வாங்கி அதை கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்த்தா அதில் ஹஸ்பண்டுன்னு 4 நேம் இருக்கு. 4 நேம் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டும் படத்தில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடி, ஏகப்பட்ட ட்விஸ்ட் நிறைஞ்சது தான் இந்த கேங்கர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம். கேங்கர்ஸை ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபேமிலியோட போய் பார்த்து, முக்கியமாக அவங்க குழந்தைங்களோட போய் பார்த்து அவங்க சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான காமெடியெலாம் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க சிரிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்களும் பார்த்து நம்ம பார்த்த வடிவேலை நினைவு கூறுற வகையில் வடிவேலையே நடிச்சிருக்கிறாரே அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கேங்கர்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே.